அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்க நிலைமை ரொம்ப மோசமா போகுது. இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? என் கார்டு எப்பதான் போடுவாங்க என்று காத்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் இந்த தருணத்தில் மிக வலுவாக ராசியின் அதிபதி அர்த்தாஷ்டகஸ்தானம் ஆகிய 4ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்ற சனியுடன் இணைந்து சஞ்சரித்த வேளையில் ஏப்ரல் 22ஆம் தேதி முதல் சனியை விட்டு விலகி ராகுவுடன் இணையும் ராசியின் அதிபதியான செவ்வாயின் அமைப்பு காரணமாக என்னென்ன மாறுதல்கள் நிறைந்து கிடைக்கப் போகின்றன என்று பார்க்கும்போது, ராசியின் அதிபதியாகவும் 6ஆம் இடத்தின் அதிபதியாகவும் இருக்கிறார் செவ்வாய். அவர் 4ஆம் இடமாகிய அர்த்தாஷ்டகஸ்தானம் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தை விட்டு விலகுவது நன்மை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராகுவுடன் இணைந்தாலும் கூட நிச்சயமாக இருக்க நிலைமை ரொம்ப மோசமா போகுது என்று சொல்லக்கூடிய வகையில் இல்லாமல் பல சிரமங்கள் விலகுவதற்கான நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்க போகிறது. அது மட்டுமல்லாது மிக விரைவில் குரு 7இல் அமர போகிறார். எனவே அதற்கு முன்னதாக ராசியின் அதிபதியினுடைய இந்த பயிற்சி மிக பெரிய அளவுல மாற்றத்தை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். பொதுவாக செவ்வாயை பொறுத்த வரைக்கும் வீரத்தை விளைநிலமாக கொண்டவராக பார்க்கப்படுகிறார். செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் வீரம் மிக்கவர்களாக பார்க்கப்படுகின்றனர். எந்த பணியை செய்தாலும் அதை தைரியத்துடனும் துணிச்சலுடனும் ஈடுபடக்கூடிய யோகம் இவர்களுக்கு உண்டு. அப்படிப்பட்ட செவ்வாய் மிகவும் வலுவாக மனித வாழ்வில் பல்வேறு விதமான நன்மை தீமையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக பார்க்கப்படுகிறார். ஏனென்றால் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் நடைபெற வேண்டும் என்றால் அதில் மிக முக்கியமாக செவ்வாயின் பங்கு உண்டு. செவ்வாய் சாதகமற்று இருந்தால் நிச்சயமாக சுப நிகழ்வுகளில் பல சிக்கலை சந்திப்பதற்கான சூழல் உண்டு. அதிலும் குறிப்பாக 2, 4, 7, 8, 12 ஆகிய இடங்களில் செவ்வாய் சஞ்சரிக்கும் போது எதிர்பாராத பல சிரமங்களும் சிக்கலும் அதீதமாக சந்திக்க வேண்டிய சூழல் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. ஆனால் அதே வேளையில் செவ்வாய் மிகவும் வலுவாக 3, 6 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியும் நன்மையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பார். எதிர்பாராத வகையில அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் நல்ல முன்னேற்றமும் நிறைந்த சூழ்நிலை உருவாகும். செவ்வாய் ஜென்மத்தில் சஞ்சரித்தாலும் கூட நிச்சயமாக சில சிக்கல்கள் விலகும். அது மட்டுமல்லாது நடுநிலையான பலனை 5, 10 மற்றும் 9 ஆகிய இடங்கள்ல கிடைப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. செவ்வாய் நவகிரகங்களிலே மிக முக்கியமான ஒரு கிரகமாக பார்க்கப்படுகிறார். ஏனென்றால் சிறப்பு பார்வை என்பது குரு மற்றும் சனிக்கு தவிர மற்ற ஒரு கிரகத்திற்கு உண்டு என்றால் அது நிச்சயமாக செவ்வாய்க்கு மட்டும்தான். ஏனென்றால் குரு 5, 7, 9 ஆகிய இடங்களை பார்க்கிறார். அதேபோன்று சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 3, 7, 10 ஆகிய இடங்களை பார்க்கிறாருங்க. ஆனால் செவ்வாய் 4, 7, 8 ஆகிய இடங்களை மிகவும் வலுவாக பார்க்கிறார். செவ்வாய் மற்றும் சனியின் பார்வை ஏற்படுவதால் கூட பல அதிரடியான மாற்றங்களை சந்திக்க வேண்டிய சூழல் உருவாகும். எனவேதான் செவ்வாயின் அமைப்பு மட்டுமல்ல, செவ்வாயின் பார்வையும் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக சூரியன், சந்திரன், குரு ஆகிய கிரகங்கள் பார்க்கப்படுகின்றன. அதில் சூரியனும் குருவும் செவ்வாயை நட்பு கிரகமாக பார்க்கின்றனர். சந்திரன் சமகிரகமாக பார்க்கிறார். செவ்வாய் தனது பார்வையில் சமகிரகமாக சுக்கிரனையும் சனியையும் பார்க்கிறார். சனி சமகிரகமாக செவ்வாயை பார்த்தாலும் சுக்கிரன் பார்த்தாலும் சனி தனது பார்வையில் செவ்வாயை பகை கிரகமாக தான் பார்க்கிறார். எனவேதான் சனி செவ்வாயினுடைய இணைவோ அல்லது பார்வையோ சில சிக்கலை ஏற்படுத்துவதற்கான சூழல் உண்டு. அது மட்டுமல்லாது செவ்வாய் பகை கிரகமாக புதன், ராகு, கேதுவை பார்க்கிறார். ஆனால் புதன் சமகிரகமாக செவ்வாயை பார்க்கிறார். ராகு கேதுவின் பார்வையில் செவ்வாய் பகை கிரகமாக தான் பார்க்கப்படுகிறது. இப்படிப்பட்ட வேளையில் இருக்க நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? எண்டு கார்டு எப்பதான் போடுவீங்க அப்படின்னு கேட்டா நிச்சயமாக அதற்கான வாய்ப்புகள் சற்று குறைவாக தான் உள்ளது. ஏனென்றால் அடுத்த 45 நாட்களுக்கு சனியை விட்டு விலகிய செவ்வாய் ராகுவுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. பொதுவாகவே சனி செவ்வாயின் இணைவு மிகப்பெரிய அளவில் சிரமம் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இதைவிட 2 பகை கிரகமாக இருக்கக்கூடிய ராகு செவ்வாயின் இணைவால் நிச்சயமாக சற்று சிரமம் குறைந்தாலும் கூட சில தொல்லைகளை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலையும்
சூழ்நிலையும் ஏற்கனவே இயல்பான சூழ்நிலையாக உள்ள தருணங்களாக பல விஷயங்கள் அமைகிறதே தவிர மிக பெரிய அளவில் மாற்றத்தை சந்திப்பதற்கான சூழல் உருவாகவில்லை என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க. எனவே இப்படிப்பட்ட வேளையில் ஏப்ரல் 22ஆம் தேதி முதல் செவ்வாய் சனியை விட்டு விலகுவது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் அவர் ராகுவுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறார். ஆனால் அதே வேளையில் ராகு அங்கு சஞ்சரிக்கும் போது சுக்கிரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார், புதன் வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரிக்கிறார். எனவே சுக்கிர மங்கள யோகம் மிக சிறப்பாக கிடைக்க போகிறது. ஆனால் அது வெகு நாட்களுக்கு அல்ல, 25ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் மேசராசிக்கு மாறிவிடுவார். எனவே மிக குறுகிய நாளில் சுக்கிர மங்கள யோகமும் புத சுக்கிர யோகமும் மிக வலுவாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளதால் நிச்சயமாக சனியுடன் இணைந்து சஞ்சரிப்பதை விட சில சிரமம் குறைவதற்கான யோகம் உண்டு. ஆனால் செவ்வாய் மற்றும் ராகுவின் நினைவால் முற்றிலுமாக சிரமம் குறைந்து விட்டது என்று சொல்லிவிட முடியாது. எனவே அடுத்த 45 நாட்களுக்கு சற்று கூடுதல் கவனத்துடன் தான் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை வீரத்தை விளைநிலமாக கொண்ட செவ்வாய் உறுதிப்படுத்துகிறாருங்க. ஆனால் அதே சமயத்தில் செவ்வாயின் சஞ்சார அமைப்பு மற்றும் செவ்வாயினுடைய பார்வை காரணமாக பல நன்மைகளை நிறைந்து பெறுவதற்கான யோகமும் உண்டு. விவசாயத்துறையின் அதிபதியாகவும் பார்க்கப்படுகிறாருங்க. அப்படிப்பட்டவர் மிக வலுவாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகத்தையும் தசாபுத்திகள் வலுவாக இருந்தால் இந்த தருணத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறார். பல்வேறு வகையான தடைகள் சூழ்ந்திருந்தாலும் அவற்றை விலக்கி நல்ல முன்னேற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். செவ்வாயின் உச்ச வீடாக மகர ராசியும் நீச்ச வீடாக கடக ராசியும் ஆட்சி வீடாக மேசம் விருச்சகம் ராசியும் பார்க்கப்படுகிறது. இருப்பினும் செவ்வாய் சகோதரக்காரகன், பூமிக்காரகன், மங்களக்காரகன், உத்வேகக்காரகன் என பல்வேறு விதமான பணிகளில் தன்னுடைய ஆதிக்கத்தை மிக வலுவாக செலுத்துகிறார். எனவே அவர் சனியை விட்டு விலகுவதால் நிச்சயமாக பல்வேறு விதமான பணிகளில் நல்ல மாற்றம் கிடைப்பதற்கான யோகம் உருவாகியுள்ளது. ஆனால் முழுமையாக விலகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இன்னும் 45 நாட்களுக்கு பிறகு மிக வலுவாக கிடைக்க போகிறது என்பதை உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் நிச்சயமாக சனியை விட்டு விலகிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக சிரமம் வெகுவளவில் குறைகிறது. ஆனால் முடிவே இல்லாத வகையில முடிந்துவிட்டது என்று சொல்லிவிட முடியாது. சில சிரமங்கள் ராகுவுடன் இணைந்திருப்பதால் ஏற்படும். இப்படி செவ்வாயினுடைய அமைப்பு இருக்க குடும்பம், உத்தியோகம், தொழில், விவசாயம், பெண்மணிகள் என அனைவருக்கும் எப்பேற்பட்ட மாற்றத்தை செவ்வாய் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். விருச்சக ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்திற்கு வருவது நிச்சயமாக விருத்தாஷ்டக பாதிப்புகளை வெகுவளவில் குறைப்பதோடு சனியால் ஏற்பட்ட சிரமமும் நிச்சயமாக இந்த தருணத்தில் விலகும். எனவே செவ்வாய் மிக வலுவாக 5ஆம் இடத்திற்குள் செல்வதால் பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெற போகிறது. அங்கு ஏற்கனவே உச்சம் பெற்று சுக்கிரன் சஞ்சரிக்கிறார். சுக்கிரமங்கல யோகமும் உச்ச சுக்கிரமங்கல யோகமும் நிறைந்து கிடைக்கிறது. ராகு மற்றும் புதனுடனும் இணைந்திருப்பதால் பல அதிரடியான மாற்றங்களை இந்த தருணத்தில் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. அதிலும் குறிப்பாக புதிய நிலம், வீடு, வாகனம் வாங்கக்கூடிய நல்ல யோகமும் அதிர்ஷ்டமும் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக கிடைக்க போகிறது. பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெறக்கூடிய வேளையில் அனைத்து விதமான புண்ணிய பலன்களும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது. எனவே புதிய சொத்துக்கள் உட்பட பல மகிழ்ச்சிகரமான நல்ல செய்திகள் ராசியின் அதிபதியினுடைய பெயர்ச்சி காரணமாக நிச்சயமாக உண்டு. ராகு 5இல் சஞ்சரிப்பதால் அவருடன் இணைவதால் நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் சிரமம் இல்லை. எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய காரியங்கள்ல காரிய வெற்றி நிச்சயமாக கிட்டும். உத்தியோக ரீதியாக புதிய முயற்சிகள்ல மிகப்பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பு நிறைந்து கிடைக்கும். உத்தியோக ரீதியாக சக பணியாளர்கள், நிர்வாகத்தின் ஒத்துழைப்பு என அனைத்தும் உங்களுடைய பணிகளை மிகுந்த ஆர்வத்துடன் ஈடுபடுத்துவதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்தி கொடுக்கிறது. தொழில்துறை, வியாபாரத்துறையில் கூடுதல் லாபத்தை இந்த தருணத்தில் எதிர்பார்க்கலாம். இதிலும் குறிப்பாக ஆடை ஆபரண துறையில் செயல்படுபவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி வாய்ப்பும் வெற்றிக்கான யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது. கலைத்துறை சார்ந்த பணிகளில் ஈடுபடுகிறவர்களுக்கு மிக உச்சபட்ச வளர்ச்சி நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைந்துள்ளது என்பதை செவ்வாய் உறுதிப்படுத்துகிறார். ஏனென்றால் 5இல்
உச்சம் பெற்று சுக்கிரனும் சஞ்சரிக்கிறார். இது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பதவி உங்களை தேடி வரும். மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளையும் முன்னேற்றத்தையும் நிறைந்து பெறுவதற்கான யோகம் சிறப்பாக கிடைக்கப் போகிறது. மாணவர்களின் கல்வியில் மிக சிறப்பான முன்னேற்றம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் கிடைக்கிறது. விவசாயம் சார்ந்த பணிகளை மிக சிறந்த முறையில் கையாளுவதற்கான யோகமும் புதிதாக கால்நடை வளர்ப்பில் அசுர வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு வந்திருப்பதால் பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கப் போகிறது. 8, 11 மற்றும் 12 ஆகிய இடங்களை செவ்வாய் வலுவாக பார்ப்பதால் அஷ்டம பாதிப்புகள் விலகி லாபம் நிறைந்து கிடைக்கும். விரய செலவுகள் சுப விரயங்களாக மாறுவதற்கான யோகமும் உண்டு பெண்மணிகளுக்கு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நல்ல பலனும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும்.